இன்றைக்கு மொத்தமாக 3 பஞ்சாயத்துக்கள். முதலாவது இன்று நடந்த பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த போட்டியில் அந்த டெஸ்ட்டில் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறது. 144 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவுடன். இந்த வெற்றி நியாயமானதா? இந்த வெற்றி நேர்மையானதா? இதில் குதிரை பேதங்கள் நடந்ததா? இதில் எம்எல்ஏக்கள் பணம் கொடுத்து வாங்கப்பட்டார்களா என்று சொல்லி ஒரு பக்கம் பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்குது. எனவே அதற்கான பதில் என்ன என்று சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம். ரெண்டாவது அதிமுக கட்சி 2 பாதியாக செங்குத்தாக பிளந்திருக்கிறது. இந்த பிளவு எதை நோக்கி போகிறது? உண்மையிலேயே இனி அதிமுக கட்சி 2 பகுதிகளாக செயல்பட போகின்றார்களா? அதில் ஒரு பகுதி தாவேகாவுடன் இணைந்து கொள்ளப் போகின்றார்களா? அமைச்சரவை பதவிகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா என்று சொல்லி அடுத்த பஞ்சாயத்து. மூன்றாவது பஞ்சாயத்து என்று சொன்னால், திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாரா? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதை அவர் விரும்பவில்லையா? ஏனென்று சொன்னால் அப்படியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த சகல பஞ்சாயத்துக்கள் சம்பந்தமாகவும் சகல கேள்விகளுக்குமான பதில்களாகவும் இந்த காணொளி இருக்கப் போகின்றது. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசாங்கம் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா அல்லது நீடிக்கக்கூடாதா? இதுதான் கேள்வி. இதற்கான வாக்கெடுப்பு அதை ஃப்ளோர் டெஸ்ட் என்று சொல்கிறது இன்றைக்கு நடந்தது. இதில் தமிழக வெற்றி கழக அரசாங்கம் அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு 144 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. மொத்தம் 234 எம்எல்ஏக்களை கொண்ட அந்த சட்டசபையில் 144 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி கழக அரசாங்கம். எனவே அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது என்ன 6 மாத கணக்கு? அப்போ 6 மாதம் கழித்து பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது அடுத்து வரும் 6 மாதங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி காட்டுங்க என்று சொல்லி யாருமே கேட்க போகிறதில்லை. எனவே 6 மாதங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. இதில் ஆதரவளித்தவர்கள் யார் என்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய அதிர்ச்சியான விஷயம். அதாவது அதிமுக கட்சி மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 47 எம்எல்ஏக்களும் 2 பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் 22 எம்எல்ஏக்கள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் அமைச்சராக இருந்த CV சண்முகம் அவருடைய தலைமையில், அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த SP வேலுமணி அவர்களுடைய தலைமையில் இன்னும் ஒரு அணி, அவர்களில் 25 எம்எல்ஏக்கள். அந்த 25 பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவேகா அரசாங்கத்துக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அதில் 25 வருது. அதே மாதிரி வெளியில இருந்து ஆதரித்த இன்னும் ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமமுக கட்சியைச் சேர்ந்த காமராஜ் எம்எல்ஏ. அவர் நேற்றே சட்டசபையில் சொன்னவர், என்னுடைய ஆதரவு தாவேகா அரசாங்கத்துக்கு தான் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தன்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றையும் குறிப்பிட்டார். நான் நேற்றும் ஆதரித்தேன், இன்றைக்கும் ஆதரிக்கிறேன், நாளைக்கும் ஆதரிப்பேன். எனவே என்ன பாதுகாக்க வேண்டியது, என்னுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பானது அரசாங்கம் தான். தமிழக மக்களை காப்பாற்றுகின்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று சொல்லி ஒரு சுவாரஸ்யமான உரையொன்றையும் ஆற்றியிருந்தார் இன்றைக்கு சட்டசபையில் அமமுக கட்சியினுடைய எம்எல்ஏ காமராஜ் அவர்கள். எனவே அவருடைய வாக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். 22 பேர் எதிராக வாக்களித்தார்கள். யார் அந்த 22 பேர்? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அந்த 22 பேர். அதே போல திமுக கட்சியைச் சேர்ந்த 59 பேர் வெளிநடப்பு செய்திருந்தார்கள். அதே போல பாமக கட்சியைச் சேர்ந்த 4 பேரும், பாஜக கட்சியைச் சேர்ந்த ஒருவருமாக மொத்தம் 5 பேர். அந்த 5 பேரும் நடுநிலைமை வகித்தார்கள். இப்படியாக இன்றைக்கு சட்டசபையில் தாவேகா அரசாங்கம் அபாரமான வெற்றியை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்றது அரசாங்கம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டசபை அந்த டோனே மாறிட்டுது. ஒரு காரசாரமான மோட்டுக்கு வந்துட்டார்கள். குதிரை பேரம் நடத்தித்தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை பெற்றீர்கள். முதல் 3 நாளிலேயே இப்படியா அப்படியா என்று சொல்லி ஒரே காரசாரமான விவாதங்கள் எதிர்க்கட்சிகள் தரப்பால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஆளுங்கட்சி சார்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு பதிலான் சொன்னவர், அமைதியாக ஒரே ஒரு பதிலான் சொன்னவர், குதிரை பேரம் நடக்கவில்லை, ஆனால் குதிரை வேகத்தில் எங்களுடைய செயல்பாடுகள் நடக்கும், அவ்வளோதான் சொன்னவர். அதோட அந்த கதை முடிஞ்சது. இப்படியாக இன்றைக்கு சட்டசபை ஒரு காரசாரமான விவாதங்களால் நிறைந்தது என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். இதில் பொதுமக்களுக்கு தேவையான விஷயம் என்ன? இப்போ சட்டசபைக்குள்ள 2-3 கட்சிகள் மாறி மாறி சண்டை பிடிக்கிறதால நீங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டீர்கள், எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்கினீர்கள் சொல்கிறதால பொதுமக்களுக்கு என்ன நன்மை? ஒரு நன்மையுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சண்டை பிடிக்கிறீங்கப்பா, பிடிச்சு கொண்டே இருங்கன்னு சொல்லி விடலாம். ஆனால் பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் சுட்டி காட்டப்பட்டது. அதை சுட்டி காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ சௌமியா
அன்புமணி அவர்தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் முறை சுட்டி காட்டினார். என்ன சொன்னவான்னு சொன்னால், இந்த இப்போ டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடப்படுது தானே, மதுபான கடைகள், அந்த கடைகள் வந்து வேகமாக மூடப்பட்டு கொண்டு வருது. நேற்று ஒரே நாளில் வந்து 50க்கும் அதிகமான கடைகள் வந்து மூடப்பட்டதாக செய்திகள் வந்தது. அப்போ அப்படி மூடைக்குள்ள வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், அப்போ அந்த மதுபானம் வாங்குறாக்கள் குடிக்கிறாக்கள் வந்து அதை தேடிக்கொண்டு தான் இருப்போம், எங்கே இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த சந்து கடைகள் என்று சொல்லுவோம், சின்ன சின்ன குச்சொழுங்கி கேட்கக்கூடிய கடைகள், அந்த மாதிரியான கடைகள் வந்து ஏராளமாக பெருக ஆரம்பித்திருக்கின்றன. இது வந்து பல கிராமங்களில் நடக்குது. அதாவது வந்து கள்ளச்சாராயம் விற்கிறன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி இந்த மாதிரி களவான முறையில் வந்து என்று சொல்லி சுட்டி காட்டியிருந்தார் சௌமியா அன்புமணி அவர்கள். அதனை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு குறிப்பெடுத்துக் கொண்டே இருந்தார். அவ பேச குறிப்பெடுத்துக் கொண்டே இருந்தார். எனவே உடனடியாக அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான சம்பவங்களால் நடைபெற்று முடிந்தது இன்றைய சட்டசபை கூட்டம். சரி, அது ஒரு பக்கம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு ஆரம்பித்தது அடுத்த பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து என்று சொன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த பிளவு. ஒரு பக்கம் 22 எம்எல்ஏக்கள் அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான 22 பேர், இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா 25 பேர். அப்ப பிளந்த அந்த குரூப் இருக்கு தானே, பிரிவு குரூப், அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிக அளவிலான எம்எல்ஏக்கள். அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? எதற்காக அதிமுக கட்சியில் வந்து இப்படி ஒரு கலகத்தை உருவாக்கினார்கள்? அவர்கள் தாவேக்காவுடன் இணைந்து கொள்ளப் போகிறார்களா? அவர்களுக்கு அமைச்சரவை பதவிகள் கிடைக்கப் போகின்றனவா? அல்லது அவர்கள் பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு தாவேக்கா சார்பாக போட்டி போட்டு திரும்ப எம்எல்ஏ வந்து திருப்பி தாவேக்காவுடன் ஐக்கியமாக போகிறார்களான்னு சொல்லி கடந்த 24 மணி நேரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றி நிறைய ஊகங்கள், சந்தேகங்கள், விவாதங்கள் சொல்லி ஒரே அதகலமாக இருந்தது. அதற்கு வந்து இன்றைக்கு ஓரளவுக்கு விட கிடைச்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், CV சண்முகம், SP வேலுமணி அவர்களுடைய தலைமையிலான அந்த 25 பேர் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி பல கேள்விகளுக்கு வந்து பதில் சொன்னார்கள். அதில் வந்து CV சண்முகம் என்ன சொன்னவர்னு சொன்னால், எங்களுக்கு வந்து அதிமுகவை பிளக்கின்ற நோக்கம் கிடையாது, அது எங்களுடைய நோக்கமே கிடையாது, அல்லது தாவேக்கால போய் சேர்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அமைச்சு பதவிகளோ வேறு எந்த சலுகைகளோ எங்களுக்கு தேவையே இல்லை, எங்களோட ஒரே நோக்கம் வந்து அதிமுக ஒன்றிணையணும். இது முதலாவது. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய தோல்விக்கு வந்து பொறுப்பேற்கணும், அதற்கு வந்து மன்னிப்பு கோரணும். முதல் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் வந்து ஏதாவது தோல்விகள் ஏற்பட்டால் அவர் வந்து பகிரங்கமாகவே மன்னிப்பு கோருவாராம். ஓகே, இந்த முறை வந்து நாங்கள் தோத்துட்டோம், இது வந்து என்னுடைய தவறு தான், நாங்கள் இந்த தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த முறை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அந்த பிரச்சனையை வந்து அப்படியே சுமூகமாக முடித்துக் கொள்வாராம் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அந்த ஒரு பண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து இல்லை. அவர் வந்து தன்னுடைய தோல்விகளை வந்து ஏற்றுக்கொள்கிறார் இல்லை, ஒப்புக்கொள்கிறார் இல்லை என்றதான் CV சண்முகம் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? இல்லையே, நான் கட்சிக்காக நிறைய பாடுபட்டேன், நான் 234 தொகுதிகளை வந்து பிரச்சாரத்துக்கு போனான், கஷ்டப்பட்டு உழைச்சனான், என்னுடைய பிழை இல்லை என்று சொல்லி அவர் சொல்றார். எனவே CV சண்முகம் என்ன சொல்றார் என்று சொன்னால், அவர் மன்னிப்பு கேட்கணும், தன்னுடைய பிழைகளை வந்து ஒத்துக்கொள்ளணும் என்று சொல்லி. அதே போல SP வேலுமணி வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் என்ன சொன்னவர் என்று சொன்னால், கட்சி வந்து ஒன்றிணைக்கப்படணும். இப்போ வெளியில் போயிருக்காதானே சசிகலா சின்னம்மா, அவ வந்து திரும்ப ஒன்றிணைக்கப்படணும். அதே போல யாரெல்லாம் கட்சியை விட்டு வெளியில் போனார்களோ அவர்கள் அனைவரும் திருப்பி அழைக்கப்பட்டு கட்சி ஒன்றிணைக்கப்படணும். அதிமுக என்கின்ற கட்சி வந்து மறுபடியும் பலம் பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர கட்சியை உடைக்கிறதோ, கட்சியை ரெண்டா பிளக்கிறதோ, தாவேக்கா கட்சியோடு போய் சேர்றதோ, இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டதோ எதுவுமே நாங்கள் செய்யல என்று சொல்லி அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப எதற்காக அரசாங்கத்தை ஆதரித்து வாக்களித்தீர்கள்? 25 பேர் வந்து தாவேக்கா அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு தானே, அப்ப எதுக்காக ஆதரித்தீர்கள் என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னவர் என்னன்னு சொன்னா, எங்களுடைய நோக்கமும், அதாவது இந்த அதிமுகவினுடைய நோக்கமும் தாவேக்காவினுடைய நோக்கமும் ஒரு பொதுவான நோக்கம் ஒன்று இருக்குது. அது என்ன பொதுவான நோக்கம் என்று சொன்னால், திமுகவை வந்து வரவிடக்கூடாது, திமுகவை வந்து தோல்வியடைய செய்யணும். எனவே அந்த ஒரு பொது நோக்கம் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நாங்கள் வாக்களித்தமே தவிர வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை என்று சொல்லி ஊடகவியலாளர்கள் மத்தியில் வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார் CV சண்முகம் அவர்கள். இந்த விளக்கம் எல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு இன்னும் ஒரு பெரிய குண்டு, ஒரு அணு குண்டு ஒன்றை தூக்கி போட்டு விட்டார் CV சண்முகம் அவர்கள். அது என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்காக்கு முதல், பதவியேற்காக்கு முதல் யார் அடுத்த முதலமைச்சர், விஜய் பொறுப்பேற்பாரா இல்லையான்னு சொல்லி பெரிய குழப்பம் இருந்தது தானே. அப்போ வந்து செய்திகள் வந்தது, திரைமறைவில் வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நடக்குது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிற ஒரு முயற்சி நடக்குது, திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும், இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஊடகங்கள் மத்தியில் வந்து பரப்பப்பட்டது. அப்போ CV சண்முகம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனுடைய ஒரு கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்குறது, அவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு
திமுகவும் அதிமுகவும் வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணுவார்கள். அவர்களுடைய முழுமையான ஆதரவுடன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பொது வேட்பாளராக பொது நபராக முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று சொல்லி ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யப்பட்டதாம். அதுக்கு 2 தரப்பு மாறி மாறி பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டதாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்து விட்டாராம் என்று சொல்லி பெரிய ஒரு குண்டை தூக்கி CV சண்முகம் அவர்கள் வெளியில போட்டார். அது கடுமையான விவாதங்களுக்கு உட்படும் தானே. ஏனென்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். எனவே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லையா, அதனை அவர் திட்டமிட்டே தடுத்தாரா என்று சொல்லி இப்போ தொலைக்காட்சிகளை பயங்கரமான விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. ஒருத்தருக்கு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவருக்கு சரியான முறையில் நிர்வாக திறமை இல்லை என்று சொல்லி அவரை முதலமைச்சராக வர விடாமல் தடுக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் ஒருவருடைய சமுதாய பின்னணியை வச்சுக்கொண்டு அவரை முதலமைச்சராக வரவிடாமல் தடுக்கிறது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி இப்போ காரசாரமான விவாதங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. எனவே இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுவெளியில் தன்னுடைய விளக்கத்தை சொல்லணும் என்று சொல்லி இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. வன்னியரசு MLA வன்னியரசு அந்த வேண்டுகோளை வைத்திருக்கின்றார். இதுக்கிடையில் CV சண்முகம் இன்னும் ஒரு கருத்துணையும் சொல்லிவிட்டார். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தான் முன்னால் நிறுத்தி போட்டு அவர்கள் மேல சத்தியம் பண்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஒரு மகன் இருக்கார் தானே, அவரை கொண்டு நிப்பாட்டிட்டு அவருக்கு மேல சத்தியம் பண்ணுவாரா, தான் இப்படி செய்யல இப்படி மறுக்கலன்றதை சத்தியம் பண்ணுவாரா என்று சொல்லி இன்னும் ஒரு கேள்வி ஒன்றையும் கேட்டிருக்கின்றார் CV சண்முகம் அவர்கள். இப்படியாக மிகுந்த பரபரப்புடன் போய்கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களம். இனி இன்றைக்கு மாலை என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று தெரியல. அப்படியான முக்கியமான சம்பவங்கள் நடக்கின்ற போது அவற்றை இன்னும் ஒரு காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.